ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபத்திலே கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்த எங்களுக்கு பாராட்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களை ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டியவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வரும் தடைகள் யாவை நீக்கப்படும். லைவ் மூலமாய் வருபவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து உயர்த்தப்படட்டும். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற சங்கீத பாகங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை பில்லா அவர்கள் நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட நாம் ஒரு பாடலை பாடி தேவனை விடுதலையோடு ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானது. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானது. ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே, ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானது. ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு. சாலமோன் ஆலயத்தில் ஆராதனை நடந்தது. அன்பான தேவனோ மகிமையாய் இறங்கினார். சாலமோன் ஆலயத்தில் ஆராதனை நடந்தது. அன்பான தேவனோ மகிமையாய் இறங்கினார். நீயும் ஆராதித்தால் மகிமையாய் இறங்கிடுவார். நீயும் ஆராதித்தால் மகிமையால் நிறைத்திடுவார். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானதே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானதே. ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே, ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே. பவுலும் சீலாவும் ஆராதித்தனர். கட்டுகளும் காவலும் அகன்று போனதே. பவுலும் சீலாவும் ஆராதித்தனர். கட்டுகளும் காவலும் அகன்று போனதே. நீயும் ஆராதித்தால் கட்டுகளும் அகலுமே. நீயும் ஆராதித்தால் காவலும் நீங்குமே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானதே. ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே, ஆராதனை செய்யும் போது வந்திடுவாரே, ஆராதனை செய்யும் போது இறங்கிடுவாரே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு பிரியமானதே. ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு இன்பமானதே. மேல் வீட்டில் ஆராதனை அன்று நடந்ததே. ஆவியான தேவனோ அக்கினியாய் இறங்கினார். மேல் வீட்டில் ஆராதனை அன்று நடந்ததே. ஆவியான தேவனோ அக்கினியாய் இறங்கினார். நீயும் ஆராதித்தால் அக்கினியாய் இறங்கிடுவார். நீயும் ஆராதித்தால் அக்கினியால் நிறைத்திடுவார். ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கு. ஆமென், ஆமென். ஆராதனை
குளிருதையா குளிருதையா உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் ஆமென் உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் எத்தனை இன்பமே உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் எத்தனை இன்பமே அதை எண்ணி பார்த்தால் என் சரீரமெல்லாம் சிலுக்குதையா சிலுக்குதையா என் இசையா எண்ணி பார்த்தால் என் உள்ளமெல்லாம் குளிருதையா குளிருதையா ஓ எண்ணி பார்த்தால் என் சரீரமெல்லாம் சிலிர்க்குதையா சிலிர்க்குதையா என் இசையா எண்ணி பார்த்தால் என் உள்ளமெல்லாம் குளிருதையா குளிருதையா உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் நல்லவரே உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் எத்தனை இன்பமே எலியாவின் பலிபீடம் காண வேண்டுமே வானக்கினி இறங்குவதை பார்க்க வேண்டுமே எலியாவின் பலிபீடம் ஆமாண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஓர் அற்புதத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே மறுபடியும் சொல்லுமா எலியாவின் பலிபீடம் காண வேண்டுமே வானக்கினி இறங்குவதை பார்க்க வேண்டுமே எலியாவின் பலிபீடம் காண வேண்டுமே வானக்கினி இறங்குவதை பார்க்க வேண்டுமே இப்போ எண்ணி பார்த்தால் என் சரீரமெல்லாம் சிலுக்குதையா சிலுக்குதையா என் இசையா எண்ணி பார்த்தால் என் உள்ளமெல்லாம் குளிருதையா குளிருதையா உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் ஆமென் உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் எத்தனை இன்பமே உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் எத்தனை இன்பமே உம்மோடு இருப்பதுதான் எத்தனை நன்மையே உம்மோடு வாழ்வதுதான் எத்தனை இன்பமே அதை எண்ணி பார்த்தால் என் சரீரமெல்லாம் சிலுக்குதையா சிலுக்குதையா என் இசையா எண்ணி பார்த்தால் என் உள்ளமெல்லாம் குளிருதையா குளிருதையா இசையா எண்ணி பார்த்தால் என் சரீரமெல்லாம் சிலுக்குதையா சிலுக்குதையா என் இசையா எண்ணி பார்த்தால் என் உள்ளமெல்லாம் குளிருதையா குளிருதையா இசையா எண்ணி பார்த்தால் என் உள்ளமெல்லாம் குளிருதையா குளிருதையா அதை எண்ணி பார்த்தால் என் சரீரமெல்லாம் சிலுக்குதையா சிலிர்க்குதையா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா கரங்களை தட்டி ஹalleluya 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 ஓ உம்மோடு இருப்பது எவ்வளவு நன்மையான காரியம் ஆண்டவரே உம்மோடு வாழ்வது அது இன்பமானதே ஹalleluya 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 நல்லவரே வல்லவரே உம்மை ஆராதித்து உயர்த்துகிறோம் ஆமென் கொஞ்சத்தில் உண்மையே அநேகத்தில் அதிகாரம் கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து அப்படியே சொல்லுவீங்களா அதிகாலை வேளையில நமக்குள் கிறிஸ்து வாசம் பண்ணுவாரானால் எல்லாவற்றிலும் நம்மால் உண்மையாய் நடந்து கொள்ள முடியும். எல்லா பாதைகளிலும் செமையான பாதைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். சொல்லுவோமா? கொஞ்சத்தில் உண்மையே அநேகத்தில் அதிகாரம்
தருபவர் இயேசுவே என்னில் வாழ்கிறார் வாழ்கிறார். தருபவர் இயேசுவே என்னில் வாழ்கிறார் வாழ்கிறார். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்துள்ளதே மறைந்ததே. என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்துள்ளதே மறைந்ததே. இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார் வாழ்கிறார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார் வாழ்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார் வாழ்கிறார். இனி நான் அல்ல எல்லாம் இயேசுவே எனக்குள் வாழ்கிறார் வாழ்கிறார். நன்றி ஆண்டவரே, எங்களுக்குள் வாழும் இயேசுவானவர் செம்மையான பாதையில் எங்களை நடத்துவீராக. ஆராதிக்கிற ஆராதனைகள், நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க. இதனால் ஓய்வு நாளை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் ஆசரிக்க உதவி செய்யும். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற காலை ஜெபத்திலே வந்து சங்கீதங்களை தியானித்து இன்னும் பல வசனங்களையும் தியானித்து கடந்து சென்றிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று ஆண்டவர் பெருமிதம் படுகிறார். உண்மையாகவே அவர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்ததனுடைய நோக்கம், இந்த ஜனங்கள் எல்லாரையும் எனக்காக நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்கன்னு தான் அவர் ஏற்படுத்தினாரு. ஆனால் இப்ப ஸ்தோத்திரம், அந்த மாதிரி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் காலமே கர்த்தரை தேடுகிற ஒரு அபிஷேகம் கிருபைகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. இருந்தாலும் சில இந்த நாட்களிலே நாம பல வருஷமா இந்த காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நான் யூடியூப்ல இன்னும் பல காரியங்களை பார்க்கும்போது காலையில நிறைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு யூடியூப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னமே நம்ம இப்படிப்பட்ட ஜெபங்களை எல்லாம் பார்த்ததில்லை. யூடியூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ கால ஜெபங்கள் அதிகமாக ஒளிபரப்பாகாது. ஆனால் இப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கனாலே கால ஜெபம் தான் அதிகமாக வருது. ஆகவே ஒரு எழுப்புதல் இப்பொழுது உண்டாயிருக்கிறது. காலமே நிறைய சபைகள் விழுத்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய ஊழியக்காரர்களும் இன்றைக்கு விழுத்து காலமே ரொம்ப அற்புதமான அவங்கவுங்க பிரயாசங்களுக்கு ஏற்ற நல்ல வசனங்களை காலமே கொடுக்கிறார்கள். இப்ப ஏராளமான தேவ ஊழியர்கள் சகோதரிகள் கூட அநேகர் இப்ப காலையில நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறி இன்னைக்கு நல்ல வேத வசனங்களை பகிர்ந்து கொடுக்கிறார்கள், சங்கீதங்களை விளக்குகிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். இப்பொழுது நல்ல அருமையான சூழ்நிலையிலே உருவாகி கொண்டிருக்கிற சபைகள். ஆகவே இந்த அருமையான நாட்களிலே காலம் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம், பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலே நாம் சங்கீதம் 32வது சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். இது தாவீது எழுதின சங்கீதமாக இருக்கிறது. 11 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. இது மன்னிப்பின் மகிழ்ச்சியை குறித்து தாவீது பாடின சங்கீதம். மன்னிப்பின் மகிழ்ச்சி, ஸ்தோத்திரம். அப்படின்னா பச்சைபால் இடத்திலே தவறு பண்ணின பிறகு அதற்கு பிறகு அதை உணர்ந்த வண்ணமாக, ஏன்னா சில பேர் நம்ம பாவங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்தை அதோட ஒரு முறை பாவ மன்னிப்பை பெற்றா கூட
அதை சில பேர் என்ன செய்யறதில்ல. வரும் காலங்களில் அப்படி கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு, நான் இப்படியெல்லாம் பாவம் செய்தேனே, இப்படியெல்லாம் கர்த்தர் என்னை மன்னித்தாரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அது மாதிரி இங்கே ஆண்டவருடைய ஒரு மகிமை அவரை தாங்கி, இப்ப அவரு கடந்த காலங்களில் நடந்த சில காரியங்களை, தப்பிதங்களை எண்ணி இந்த சங்கீதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். பாவ மன்னிப்பு தரும் மகிழ்ச்சி என்கிறதான நிறைய விஷயங்களை அவர் கண்டிருக்கிறார். அந்த அந்த காலங்களிலே அவர் பாவங்களை செய்த அந்த காலங்களிலே அவர் இருந்ததான அந்த சூழ்நிலையை அப்படியே விவரித்து அந்த சங்கீதங்களிலே விவரித்து சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம்தான். ஏன்னா சில பேர் எல்லாம் மறந்துடுவோம். தாவீது மறக்கல. அந்தந்த சூழ்நிலையில நான் இப்படி என்னுடைய பாவங்களை நான் அடக்கி வச்ச மட்டும் நான் நித்தம் என் கதறதுனாலே என் எலும்புகள்லாம் உழந்து போயிற்று என்று சொல்லி அந்த நேரத்தை, அந்த நிகழ்ச்சியை, அந்த காரியங்களை அவர் விவரித்து சொல்லுகிறார். இந்த பாவம் மூடப்பட்டதுனால, பாவம் மன்னிக்கப்பட்டதுனால, என் பாவத்தை என்னாது இருந்ததுனால எனக்கு என்னென்ன நன்மை கிடைச்சது என்று சொல்லி அவர் இந்த காரியங்களை எல்லாம் விவரித்து சொல்லுகிறார். சரி, இந்த அருமையான நாளிலே இந்த சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் மொத்தம் 11 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. நாம் இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாமத்தை. கொஞ்சம் சத்தமாக இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்கணும். சேர்ந்துன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வாசிப்போம்ல, அது போன்று நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் என்னோடு சேர்ந்து அந்த வசனங்களை, அடுத்த வசனங்களை வாசிக்கணும். ஆகவே தேவனுடைய நாமத்தை விதமாக நாம் மகிமைப்படுத்துவோம். ஏன்னா சங்கீதம் 32 ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். ஏன்னா நம்ம சங்கீதங்கள் என்று சொன்னாலே பிடிக்காத ஒரு ஆவிக்குரியவன் இருக்க மாட்டான். ஏன்னா சங்கீதத்துல அவ்வளவு மகிமை அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம், அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் நிறைந்த ஒரு நல்ல சங்கீதத்தை நாம் படிக்கிறோம். சரி, இப்பொழுது நாம் மாறி மாறி படிக்கலாம், வாசிக்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டே சேராத புத்தியில்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். சேர்ந்து வாசிப்போமா? நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த அதிகாரங்களிலே யார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் யார் என்று, இந்த பாக்கியவான்கள் யார் என்றால், அந்த பாக்கியவான்களுக்கு இதுல அர்த்தம் இருக்கிறது. சில பேர் எல்லாம் பாக்கியவான்கள் 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 அப்படியே சொல்லிட்டே போவாங்க. ஆனா பாக்கியவான்கள் என்ற வார்த்தை மகிழ்ச்சி அல்லது சந்தோஷத்தை குறிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி அல்லது சந்தோஷத்தை குறிக்கிறது. பாக்கியவான்கள் என்றால் அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கிறான். அப்படின்னா அந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் நிறைய சேர்மானங்கள் இருக்கு. அதெல்லாம் அவனுக்கு இருந்தாதான் அவன் பாக்கியவான்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே பாக்கியவான்கள் என்றால், அருமையான தெய்வ பிள்ளைகளே நல்லா கவனிக்கணும், பாக்கியவான்கள் என்றால் மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்று பொருள்படுகிறது. இந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் யாருக்கு கிடைக்கிறது என்றால், நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்கள் பார்க்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, நல்ல கவனிக்கணும், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். உண்மையாவே
அந்த மீறுதல் என்று சொல்லும்போது அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா மீறுகிற அனுபவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு ஆபத்துகள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். மீறி நடக்கிற அனுபவங்கள். ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு பாத்தீங்களா, அந்த அந்த சமுத்திரத்தினுடைய எல்லைய அந்த மீறாதபடிக்கு அதுக்கு ஒரு எல்லையை கட்டளையிட்டாராம். சமுத்திரத்துக்கு எல்லையை கட்டளையிட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் இங்க இருக்கு, பாத்துங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப சமுத்திரத்துக்கு தான் மீறாதபடிக்கு சமுத்திரத்துக்கு எல்லையை கட்டளையிட்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. மீறாதபடிக்கு, தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதுக்கு என்ன செஞ்சாரா? அல்லேலூயா. தம்பி பைபிள் இங்க இருக்குப்பா, வந்து எடுத்துட்டு போய் அப்புறம் பைபிளை கையில வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நின்றுக்கிடுங்க. உட்கார வேண்டாம், நின்றுக்கிடுங்க. அல்லேலூயா. சரி, ஆகவே நல்லா கவனிக்கணும். அப்ப இன்னைக்கு அது மீறி வருது அப்படின்னு சொல்றோம். மீறாதபடிக்கு எல்லையை கட்டளையிட்டார், ரைட்டு. ஆனா இப்ப ஏன் மீறி வருது என்றால், நம்ம இருக்கிறதே கரையில தான் இருக்கிறோம், இருக்கிறதே அதுக்கு இடத்துல தான் இருக்கிறோம். சில காலங்களுக்கு முன்பாக இந்த கடல் என்ன செய்ததா, எல்லாம் பின்வாங்கி போயிடுச்சு. கடல்லாம் என்ன பண்ணி போச்சு? பின்வாங்கி போயிடுச்சு. அதனால இப்ப கடல் இருந்த இடத்துல எல்லாம் என்ன செஞ்சது? வீடுகளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப நம்ம இருக்கிற அரியலூர் மாவட்டமே கடலூர் இருந்ததா சொல்றாங்க. கடல் இருந்துச்சு அப்படின்றாங்க. யாரும் நம்ப முடியுமா? இதுல நிறைய டைனோசர் எல்லாம் அடியில வந்து புதஞ்சிருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அரியலூர் மாவட்டத்துல. பாருங்களா, அந்த அரியலூர் மாவட்டத்திலே கடல் இருந்ததா சொல்றாங்க ஒரு காலத்துல. அப்ப நம்ம இருக்கிற இடமே கடல்னா, அப்ப அந்த கடலை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்ப அதெல்லாம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? எல்லாமே கடல் பகுதியில தான், அது எல்லைக்குள்ளதான் கடல் இன்னைய வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வானத்துல ஆண்டவர் வானவில்ல வச்சு, நான் இனி இந்த தண்ணீரினால இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னதுனால இதுவரைக்கும் ஆண்டவர் அந்தந்த பாகம்தான் அங்கங்க கொஞ்சம் வெள்ளம் வந்து போகுதே தவிர, ஆனா நோவாவின் காலத்தில் முற்றிலுமாக ஜலத்தினால் அழிக்கப்பட்டது போல அந்த அழிவு இனிமே இந்த பூமிக்கு வராது என்று சொல்லி தேவன் அந்த வானவில்லை நோவாவை கூப்பிட்டு, அவன் பிள்ளைகளை கூப்பிட்டு வானவில்லை வானத்திலே வைத்தார். அது இன்னைய வரைக்கும் அந்த வானவில் அப்படியே இருக்கிறது. அதே போல இன்னைய வரைக்கும் நோவா காலத்தில் வந்த அந்த வெள்ளங்கள் இதுவரைக்கும் வரவில்லை. இதை யாரும் மறுக்க முடியாது, இதுவரைக்கும் வரல. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே மீறல, எல்லாம் அந்தந்த இடத்துல அது கரெக்டா தான் நிக்குது. ஆனா மனுஷன் மாத்திரம்தான் எல்லா விஷயத்திலும் மீறி 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 போகிறான். அதனால இங்க யோபு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஆதாமை போல கர்த்தருடைய கட்டளையை மீறுவது பாவம் தானே சொல்றாரு. ஆதாமை போல அந்த கட்டளைய நான் மீறாதபடி என்று சொல்றார். பாருங்கள், அவன் கட்டளையை ஆதாம் மீறிட்டார். மீறினதுனால இன்னைக்கு அந்த மீறுதல்னால இரண்டாம் ஆதாம் இயேசு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால அந்த முதல் ஆதாம் வந்து இப்படி பண்ணிட்டான், மீறிட்டான். அந்த மீறுதல் நிமித்தமாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும்படியாக இரண்டாம் ஆதாமாக இயேசு வந்தார். ஸ்தோத்திரம். அதுதானே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் சொல்றாரு பாத்தீங்களா? எடுங்க பார்க்கலாம். 53:3 மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, மீறுதல் நிமித்தம் பாத்தீங்களா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரா? காயப்பட்டார். மனுஷனுடைய வாழ்க்கையில மீறுவது ஒரு சகஜமா போயிடுச்சு. மீறி 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 எல்லாவற்றையும் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் பாருங்க, நீ மீறி போகிறதுனால நான் காயப்படுகிறேன். ஆண்டவர் இயேசு காயப்படுகிறார். இன்றைக்கும் என்ன விஷயங்களை மீறி மீறி நாம் செய்கிறோமோ அருமையான தெய்வ பிள்ளைகள், இயேசு நமக்காக காயப்பட்டு கொண்டிருக்கிறார். இயேசு நமக்காக காயப்பட்டு கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். மீறுதல் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, பார்த்தீங்களா, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக என்றெல்லாம் சொல்லியிருக்கு. நல்லா கவனிக்கணும். மீறுகிற அந்த அனுபவம் அருமையான தெய்வ பிள்ளை உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? தயவு செய்து அந்த மீறுகிற அனுபவத்தை தயவு செய்து விட்டு விடுவோம். அது நமக்குரியது அல்ல. எந்த விஷயத்துல நான் மீறுகிறேன் என்று உங்களுக்கு மனசாட்சியில குத்துகிறதோ அந்த இடத்துல
ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. வச்சுட்டு இனிமே இந்த மீறி நடக்கிற அனுபவத்தை நான் விரும்ப மாட்டேன், எனக்காக இயேசு காயப்படுகிறார், இயேசு காயப்படுகிறார் என்று சொல்லி. பார்த்தீங்களா, ஸ்தோத்திர. பேதுரு ஒரு நாள் அவர் எழும்பி வரும் பொழுது அவருக்கு ஒரு சிலுவையில் அறைவழி அவருக்கு ஒரு ஒப்பு கொடுத்துட்டாங்க. பேதுருவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணார்னா, அந்த போர்ச்சவரிடத்திலிருந்து தப்பி ஓடுறார். ஓடும்போது எதிரே இயேசு வருகிறார். இயேசு வந்து அவர் சொல்றாரு, பேதுரு கேட்குறாரு, இயேசுவே எங்கே போறீங்க அப்படின்னு. இல்லை, உனக்காக நான் திரும்பவும் சிலுவையில் அடிக்கப்பட போறேன் அப்படின்னு சொல்லி போறார். அப்போ உடனே, இல்லை இயேசுவே நீங்கள் போக வேண்டாம். அந்த பேருதலுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட, அவர் ஜீவனை கொடுக்க மறுபடியும் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார். அப்படி போகும்போது தான் பேதுரு, வேண்டாம் நானே போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை அப்படியே விட்டுட்டு அவரு போறாரு. அவரு போயிட்டு போர்ச்சவட்ட, நான் வந்துட்டேன், என்னை வந்து சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், இயேசு போல அறைய வேண்டாம், என்னை தலைக்கீழே அரைஞ்சிருங்க என்று சொன்னார். அதுபோல அவனு தலைக்கீழே அரைஞ்சாங்க. ரோம் சாம்ராஜ்யத்தில் அன்னைக்கு அவருக்கு அந்த சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா, தலைக்கீழாக. ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு மறுபடியும் மறுபடியும் காயப்படுறது, மறுபடியும் காயப்படுத்துகிறது, அது நமக்கு ஏற்றதா இருக்குமா? அதனால கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மீறுகிற அனுபவத்தை நாம் இந்த நாட்களில் விட்டுவிட வேண்டும். எல்லாரும் அப்படியே கரம் வைத்தோமா? ஆண்டவர், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் எங்களை மன்னிப்பீராக, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தது அதே வசனத்திலே படிங்க பார்க்கலாம். அதே வசனத்துல படிங்கம்மா. 1ஆம் வசனம் படிங்கம்மா. ஆஹா, அந்த அம்மா தூங்கிட்டாங்க போல் இருக்கு. அடுத்தது பாருங்க, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ சொல்லுங்க அவன் பாக்கியவான். சொல்லுங்க பார்க்கலாம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த மூடப்படுகிற அனுபவங்கள், அந்த பாவங்களை மூடிட்டா திரும்ப என்ன செய்யக்கூடாது? திறக்கக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் இயேசுவினிடத்துல நம்ம வரோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட வந்தா மாத்திரம்தான் நம்முடைய பாவங்கள் முழுசா மூடப்படும். வேற எங்கே போனாலும் நம்முடைய பாவம் மூடப்படாது. அது அப்படியே தான் இருக்கும். அது எப்போதும் நமக்கு முன்னாடி நிற்கும்னு சொல்லுது. பாவம் ஒன்று மூடப்படணும், இல்லைன்னா அது நம்ம முன்னே நிற்கணும். அதை தான் சங்கீதம் 51 சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, என் பாவம் எப்போதும் சொல்லுங்க, என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதனால ஒன்று நமக்கு முன்னாடி நிற்கணும், அப்படி இல்லைன்னா நம்முடைய பாவம் மூடப்படணும். அதனால தான் அவர் சொல்றாரு, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சொல்லுங்க பார்க்கலாம். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ சொல்லுங்க அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்போ பாருங்க, அந்த பாவத்தை மூடுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, கண்டிப்பா நாம் பெற வேண்டும். இவனுடைய பாவத்தை ஸ்தோத்திரம் மூடுகிறாரோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஸ்தோத்திரம் அதை அடுத்தது நீங்க அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். ஓகே. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, நல்லா கவனிக்கணும். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, நல்லா கவனிக்கணும். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ என்கிற அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். எவனுடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறாரோ, ஸ்தோத்திரம். அதை தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது, நான் அடக்கி வைத்து மட்டும், அந்த 32ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனமா படிங்க பார்க்கலாம். படிங்க, சீக்கிரம் படிங்கம்மா. பாப்பா, அநியாயம் பண்ணாதீங்க, படிங்க சீக்கிரம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே எலும்புகள், அல்லேலூயா, அக்கிரமத்தை என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. இல்ல என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. சார், இப்ப இந்த வசனங்களில் நாம் பார்க்கும்போது
ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் எவனுடைய பாவம் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அடுத்தது எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அந்த அக்கிரமத்தை நல்லா கவனிங்க. எவனுடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறாரோ. வாசிக்கிறவங்க சரியா வாசிக்காதனால கண்ணாப்டான்னு போகுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் அவங்களுக்கு மைக் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஏதோ கோபம் போல் இருக்கு, அதனால மாற்றி மாற்றி எல்லாம் பண்றீங்க. நல்லா கவனிங்க, வசனத்தை கரெக்டா வாசிங்க. ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப படிங்க, ஃபர்ஸ்ட் வசனத்தை படிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது. முதலாவது அவனுடைய மீறுதல் மன்னிக்கப்படணும். அடுத்ததுதான் அடுத்தது படிங்க அதே வசனம். எவனுடைய பாவம், இரண்டாவது எவனுடைய பாவம் மூடப்பட்டது. அடுத்தது இரண்டாவது வசனம். எவனுடைய அக்கிரமத்தை ஆமென். அந்த தாவீது சொல்லும் போது சொல்றாரு, அக்கிரமத்தை நான் மறைக்காமல் ஒழிக்காமல் நான் அறிக்கையிடுவேன்னு சொல்றாரு. அக்கிரமத்தை மாத்திரம் மறைச்சு வைக்க கூடாது. ஏன்னா தேவன் அக்கிரமங்களினால மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்னையும் அவர் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். அதுல பாருங்க, எபேசியர் வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். பார்த்தீங்களா, அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, அடுத்தது 3 அதிலே 2ஆம் வசனத்துல 2வது பகுதியை படிங்க. இல்லைங்க, ஐயோ மாறிட்டாங்களே. இப்படிதான் வாசிக்கிறவங்க ஒழுங்கா இல்லாதனால நமக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. 2வது வசனம் திரும்ப படிங்க. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ பாக்கியவான். அடுத்தது எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ, அது அவங்களுக்கு மறைக்கப்பட்டுருச்சு. சரி, அப்ப எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் யாரு? பாக்கியவான். அல்லேலூயா. ஒரு 4 பாக்கியவான்களை அவர் அங்க சொல்லுகிறார். இவனுடைய படிங்க, வசந்த படிங்க. ஆவியில கபடம் இருக்க கூடாதுங்க. அநேகருக்குள்ள இது இன்னைக்கு நிறைய இருக்கு. எல்லா பரிசுத்தவான்கள்ட்டையும் இருக்கு, சுவாசிகள்ட்டையும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆவியில கபடம் உள்ள ஆவிகள். சோத்திரம். எல்லாம் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது. சோத்திரம். அடுத்தவங்க வருத்தப்படுவாங்களே, அடுத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்களேங்கிற அந்த எண்ணமே இருக்காது. அநேகரும் அப்படிதான் நம்ம வாழ்றோம். அடுத்தவன் என்ன பண்ணா நமக்கு என்ன என்று சொல்லி அப்படிதான் பண்றோம். ஸ்தோத்திரம். அடுத்தவங்களெல்லாம் ஈஸியா பகைச்சிடுறோம். அப்படிதான் எல்லாரும் இன்னைக்கு அப்படி போயிடுறாங்க. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக நாம் மாறிவிடக்கூடாது. தொடர்ந்து தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெப சிந்தையிலே நீங்கள் காணப்பட வேண்டியது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் சங்கீதம் 32:5 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 32:5. என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். அதெல்லாம் அவர் அறிக்கை பண்ணி அதிலிருந்து வெளியே வந்ததுனால்தான் அவர் பாக்கியவானாக காணப்படுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாமும் இந்த நாட்களிலே நாம் பாக்கியவான்களாக காணப்பட வேண்டும். பாக்கியவான்களாக காணப்படும் பொழுது அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் எப்போதும் நம்ம வாழ்க்கையில பின்தொடரும். சந்தேகமே இல்லை. அந்த பாக்கியவான்கள் என்று சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது கண்டிப்பா நமக்கு வரணும். அல்லேலூயா. நீங்க 7ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 32:7. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நீர் எனக்கு எப்படி இருக்கிறீர்? மறைவிடமாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். அந்த 32:7 சொல்லப்படுகிறது, அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிக்கிறோம். பார்த்தீங்களா, என்ன படிக்கிறோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாம் படிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். அதே போன்று நீங்க ஒரு வசனம் படிக்கலாம். யாத்ராமம் 33ஆம் அதிகாரத்திலையும் அது மாதிரி ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம்.
அதனால அவரு அதுலயும் வந்து ஒரு தேவ ஜனத்துக்கு ஒரு பாதுகாவலை குறிக்கிறார். அது மாதிரி ஒரு மறைவிடம், ஸ்தோத்திரம், என்னண்டையிலே உனக்கு ஒரு இடம் உண்டு என்கிற யாத்திரை 33 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்தது நீங்க ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 32:8 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 32:8. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பாருங்கள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். பாத்தீங்களா, நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இன்னைக்கு அந்த வசனத்திலே 3 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 3 விஷயங்களை பார்க்கலாம். அதுல ஒன்னு சொல்றாரு, என்ன, நான் உனக்கு போதிப்பேன். சொல்லுங்க, நான் உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. அந்த வசனத்திலே 3 வார்த்தைகளை நாம் பிரித்தெடுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லும்போது நான் உன்னை போதிப்பேன் என்று சொல்லுங்க. அந்த வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா. அந்த போதனை என்று சொல்லுகிறது அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது இல்லாமல் இருக்கிறது. ஆனா போதனை கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த போதனையானது நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். அந்த போதிக்கிற தன்மை, போதனையை உடையவர்கள் மாத்திரம்தான் சில ஆண்டவருடைய காரியங்கள்ல, ஆவிக்குரிய அனுபவங்கள்ல நாம் உயர முடியும், வளர முடியும் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். போதனை அப்படின்னா அந்த ஆலோசனைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆலோசனை இல்லாத இடங்கள்ல ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்களா? ஆமா, அந்த மாதிரி பிள்ளைகளா இருந்தாலும், ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஒரு சபையா இருந்தாலும், போதனையை விரும்பாத, ஆலோசனை விரும்பாத எந்த மனுஷனும் நல்ல நிலைமையை அடைய முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தாயினுடைய ஆலோசனையை தட்டக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள், முதியோர்கள் சொல்ல ஆலோசனையை தட்டக்கூடாது. அவங்களுடைய போதனையை நம்ம விரும்பணும். அந்த போதனையில நம்ம ஆசீர்வாதமா நடந்து கொள்ளணும். ஆகவே அந்த போதனைக்கு நாம கீழ்ப்படியணும். முதலாவது அவங்க போதிக்கிற அந்த போதனைக்கு கீழ்ப்படியணும். ஆசிரியர்கள் நமக்கு போதிக்கிறாங்க, நம்முடைய பெற்றோர் நமக்கு போதிக்கிறாங்க, திருச்சபைகளை போதகர்கள் போதிக்கிறாங்க, இன்னும் நமக்கு அநேக முதியோர்கள் போதிக்கிறார்கள். இதெல்லாம் அவமா எண்ணக்கூடாது. ஒரு நம்ம கனத்துக்குரியவளாய் அந்த காரியங்களை கை கொண்டால் நிச்சயமா நம்முடைய நாட்கள் மிகவும் நல்லா இருக்கும். ஆகவே அநேக ஆலோசனைக்காரர்கள் நமக்கு இருந்தா நம்ம சித்தி பெறலாம், ஆசீர்வதிக்கப்படலாம், மேன்மை பெறலாம். ஆகவே ஆலோசனைக்கு கீழ்ப்படியணும். யார் ஆலோசனை சொன்னாலும் அப்படிங்களா அப்படின்னு சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற அந்த அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன் சொல்லுகிறார். நம்முடைய வழிகளை நமக்கு காட்டுகிற ஒரு தேவன் இன்னைக்கு நம்ம கால வேளையில நம்மோடு கூட வருகிறார். நிறைய பேருக்கு வழியே தெரியாது. அப்ப எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா எனக்கு தெரியாம பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். சில நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தமது வழியை அவளுக்கு போதிக்கிறார், தமது வழியை அவளுக்கு தெரிய பண்ணுகிறார். ஆகவே ஸ்தோத்திர எரேமியாவை பார்க்கிறோம்ல, வழிகள் என் வழிகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. அவருங்க வழிகளும் நம்ம வழிகள் இல்ல, ஆண்டவருடைய வழிகளும். பாத்தீங்களா, என் வழிகள் உன் வழிகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. அந்த வழிகள் வழியா தான் நீங்கள் நானும் கடந்து போகணும். அவர் சொல்லும் வாழை. ஸ்தோத்திர. அதனால அவர் சொல்லும் போது வழிகள், எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார், வழிகளை நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அவைகளிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். அந்த வழியை கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திர. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்கிறார். ஐ எம் த வே, நானே வழி. அந்த வழியில யாரு வந்தாலும் கர்த்தர் அவங்களை மேன்மையாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். சரி, மூணாவது காரியம், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு என்ன செய்வேன், ஆலோசனை சொல்லுவேன். சோதரர், அல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொல்லுகிற அதுல ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? யாக்கோபு 13:21 படிங்க பார்க்கலாம். யாக்கோபு 13:21 சீக்கிரம் படிங்க. ஸ்தோத்திரம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்கிற அதுல சீக்கிரம் படிங்க. யாக்கோபு 3:21 படிங்க. ரெண்டு படிங்க, 3:2 சீக்கிரம் படிங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம்.
நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் ஒருவன் சொல் தவறாதவன் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறார். ஆமா, ஸ்தோத்திரம். அந்த வழியில ஒழுங்கா போறதுக்கு தான் குதிரைக்கெல்லாம் வந்து அந்த கடிவாளத்தை பயன்படுத்துவாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. அதனால நம்ம வழியில சரியா கடந்து போறதுக்கு, கர்த்தருடைய வழியில போறதற்கு நமக்கு ஒரே வழி வேதவசனம். வேதவசனத்தை கேட்டு அவைகளின்படி நம்ம நிறுத்தி கொண்டாதான், அவைகளின்படி நம்ம பார்த்தாதான் நம்ம போக முடியும். ஆனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதுல போக முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா எலியேசர் வந்து நேர் வழியில போனதாக அவர் சொல்றார். எலியேசர் சொல்லும்போது நான் நேர் வழியில நடந்து போனேன் என்று சொல்றார். அவரு நேர் வழியை கை கொண்ட ஒரு மனுஷன் தான் எலியேசர். ஸ்தோத்திரம். நீங்கள் அடுத்த ஏசாயா 42:16 படிங்களேன். ஏசாயா 42:16 படிங்க. ஸ்தோத்திரம். ஏசாயா 42:16 படிங்கம்மா. குருடரை அவர்களை அறியாத வழியிலே நடத்தி அவளுக்கு தெரியாத பாதையிலே அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. சரிங்களா? நாம எல்லாரும் அப்படித்தானே இருந்தோம், குருடரா தான் இருந்தோம். நமக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியாது, ஆண்டவர்னா என்னன்னு தெரியாது, சபைனா என்னன்னு, துதினா என்னன்னு தெரியாது, குருடரா இருந்தோம். இப்ப ஆண்டவர் கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்களா? அவருடைய வழிகளை இப்ப நம்ம செம்மையா நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சார், அடுத்தது உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க. எடுங்கம்மா வசனத்தை. எடுத்தோம். பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம் படிச்சீங்க. ஸ்தோத்திரம். ஒரு முறை படிங்க. பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமா, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு அந்த பயத்தோடு உள்ள அந்த அனுபவங்களை ஆண்டவர் அன்னை கொடுக்கிறார். நீங்கள் எரேமியா 24:6 படிங்க. சீக்கிரம் படிங்க. எரேமியா 24:6 படிங்க. 24:6 சீக்கிரம் படிக்கலாம். 24:6 அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன். அவர்களை நாட்டுவேன். இனி அவர்களை பிடுங்க மாட்டேன். அல்லேலூயா. சத்தமா பாத்தீங்களா? இதுல என்ன சொல்லி இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் தேசத்துல அவங்க மேல கண்ணை வச்சு அவங்க அடிமைப்பட்ட தேசத்துல இருந்து அவங்களை விடுதலையாக்கி அவங்க மேல உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்ல. இப்படி அவ்விதமாக ஆண்டவருடைய ஆலோசனை அவங்க மேல கண்களை வைத்து ஆண்டவர் எப்போதும் ஆலோசனை சொல்லி காப்பாற்றக்கூடியவரா இருக்கிறார். நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க. எஸ்ரா 5:5 படிங்க. எஸ்ரா 5:5 சீக்கிரம் படிங்க. எஸ்ரா 5:5 படிங்க. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை எப்படி எடுக்காதீங்க. அலட்சியமா எடுத்தா அப்புறம் எப்ப எடுக்கிறது? எப்படி எடுக்க முடியுமா? அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்தேன். ஏமா அது இல்லம்மா, எஸ்ராமா. எஸ்ரா 5:5. ஐயோ, எஸ்ராவுக்கும் எஸ்தருக்கும் வித்தியாசம் இல்லாம போகுது. ஆனாலும் இந்த செய்தி தரியுனிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் ஈதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன
ஒவ்வொன்றையும் கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். சரி, இந்த மாதிரி ஆண்டவர் அவர்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம். ஆகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அபிதமாக நடத்தியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 32வது சங்கீதத்திலே நாம் அநேக விஷயங்களை பார்த்தோம். பாக்கியவான்கள் நல்ல கவனிக்கணும். பாக்கியவான்கள் சொல்லி 4 பாக்கியவான்களை பார்த்தோம். பாக்கியவான் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பாக்கியவான்கள் என்றால் என்ன? சந்தோஷமும் மகிழ்ச்சியும். சொல்லுங்க. நீங்களா தூங்கிட்டு இருக்கீங்களா? ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுவாங்களா? ஸ்தோத்திரம். பாக்கியவான்கள் என்றால் என்ன? சந்தோஷமும் மகிழ்ச்சியும். எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும். பிரைஸ் காட். அந்த ஒரு தம்பி தான் தூங்கிட்டே இருப்பான். அவன் இப்போதும் தூங்குறதுக்காக ஒரு அபிஷேகத்தை அவன் பிறக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா, ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் அவனை திருத்த முடியல. கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்துல அவன் எப்படியாவது விழித்து ஜெபத்தை கேட்கிற அளவுக்கு அவனை ஆண்டவர் மாற்றுவாராக. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு நம்ம சந்திக்க போறோம். ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே பரிசுத்த பிதாவே, இந்த நாள் கேட்ட எல்லா வசனங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். 32வது சங்கீதத்தை நாங்கள் ஆண்டவரே சாதாரண நிலையிலே நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்களின்படி எங்களுடைய நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுடைய திருச்சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும். தேவக்கரம் கூட இருந்து வழிநடத்த முடிஞ்சு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா.